மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் இன்னும் வெளியே வரல. அவர் நல்லா இருக்கிறான்னு அட்வொகேட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு பாஸ்டர் வந்து விழுந்துட்டார், அவருக்கு நிறைய மற்ற ஆளுங்கெல்லாம் யாருமே அவருக்கு சப்போர்ட்டாக வரல. ஆனாலும் அவர் ஒரு கண்ணீரோட ஆண்டோட பரிசுத்தாவில ஏவிதான் சில பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, ஆண்டவர்கிட்ட அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவரும் ஒரு ஊழியக்காரர், வெளியே வரணுன்னு. ஒரு ஊழியக்காரோட நேம் கிடும் போது அடுத்த ஊழியர்களுடைய நேமும் தொடர்ந்து இது மாதிரி தானே நினைப்பாங்க இந்த உலகத்தில். ஸோ அவர் வெளியே வரணும், திரும்பி பழையபடி எழும்பி பிரகாசிக்கணும். இந்தியாவில் 146 கோடி ஜனங்க இருக்காங்க, சரிங்களா? அவ்வளோ பேரும் ரட்சிக்கப்படணும்னா நிறைய ஊழியர்கள் எழும்பணும். ஊழியர்களுக்கு பாதுகாப்புக்காக எல்லோரும் ஜெபியுங்க. ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக எந்த ஊழியர்னாலும் விழுந்து போகலாம். அதாவது மண்ணாசை பொன்னாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் விழுந்துருவாங்க. அதனால் வந்து எப்போதுமே ஜபத்தில் அனல் கொண்டு இருக்கணும். அவங்கள ஜபத்தில் தான் விசுவாசிகள் பாதுகாக்கணும். போதகர் விசுவாசிகளுக்காக டெடிக்கேட்டாக ஊழியம் பண்ணுவாங்க உங்கள் நலத்துக்காக. ஆனால் பாஸ்டர்ஸோட ஃபேமிலிக்காக பிலீவர் தான் ஜெபிக்கணும். பிலீவருடைய ஜபத்தில் தான் பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுபோல் பாஸ்டருடைய ஜபத்தான் பிலீவர் இருக்காங்க. அது யாருமே மறக்கக்கூடாது. ஸோ அதனால் எந்த ஒரு ஊழியர் எந்த விஷயத்தில் விழுந்து போகக்கூடாது. கெட்ட விஷயங்கள் ஊழியர்கள் பற்றி டீமெரிட்டான விஷயங்கள் வெளியே வரக்கூடாது. அவருக்கெல்லாம் சேஃபாக இருந்து ஊழியர் செய்யணும். இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். இது என்னோடய வாஞ்சை. அதனால் எல்லா ஊழியர்களுமே எழும்பி பிரகாசிக்கணும். இந்திய தேசமே கிறிஸ்துவுக்குள் வரணும். இதுதான் அநேக மிஷினரிகள் மாறலாம் வந்து போயிருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ எழுப்புதல் பண்ணாங்க. இனி வர ஊழியர்கள்லாம் ரொம்ப மிக கவனத்தோடு ஊழியம் செய்யுங்க. அதே நேரத்தில் பிரச்சனை வரும்போது மற்றவர்கள் வந்து உதவி செய்ய எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அப்படி மனுஷகத்துல எல்லாம் வாழ்கிறாங்க. அதனால் ஆண்டவர் ஒருவரை நம்பி மட்டும் ஊழியத்தை செய்யுங்க. ஊழியம் நல்லா இருக்கும். ஆண்டவர் உங்களை மகிமையாக உயர்த்துவார். மற்றபடி யாருமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அந்த ஃபெலோஷிப் இருக்குது, பாஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபெலோஷிப் இருக்குது, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்தால் அதில் முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சுப்பாங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டு இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, ரொம்ப ஒரு சின்ன ஓலக்கோட்டையில் ஊழியம் செய்கிறீங்கன்னா பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் ஒரு மூலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க உங்கள் கண்டிஷனே அவ்வளோதான். அதே நீங்கள் ரொம்ப வெல்த்தாக நல்லா டெவலப்டாக நல்லா லக்ஸரி, உங்கள் பையன் 2 பேர் ஃபாரினில் இருக்கிறான், அங்கே இருக்கிற உங்கள் முக்கிய பொறுப்பில் வைப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் பாஸ்டர் ஃபெலோஷிப். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவருடைய ஃபெலோஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களை என்றைக்குமே அவர் உயர்த்தி வைப்பார், உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரோட ஃபெலோஷிப்பில் உலக மனிதர்களுடைய எந்த ஃபெலோஷிப்பே வேணும், ஆண்டோட ஃபெலோஷிப்பில் மட்டும் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மனுஷனெல்லாம் தூக்கி போடுங்க. ஆசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நல்லது. ஸோ நாசில சுவாசம் இருக்குது. இன்னொரு மனுஷனை நம்பி அவங்க வந்து நம்ம ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க தேவ சமூகத்தை முட்டி போடுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் உங்களுக்கு பரத்துலேருந்து ஒரு உதவியை கொண்டு வரும். மற்றொரு யாருமே மனுஷனை யாரும் நம்பாதீங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பேசுங்க, பழகுங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி செய்யுங்க, அவங்க செய்வோம். ஆனால் பெரிய லெவலில் நீங்கள் நம்ப வேண்டியது ஆண்டவரை மட்டும்தான். மற்றபடி உலக மனிதர்கள் அது யாராக இருந்தாலும் முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா ரொம்ப வேதனைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஜான் ஜபராஜ் கூட அவர் கூட சேர்ந்த ஊழியத்துக்கு கூடவே ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காரு. அவராலேயே இவர் மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சிருக்கிறார். அதுவும் ஃபேமிலி, ஒரு ஊழியக்காரன் ஃபேமிலி தான் முக்கியம். ஃபேமிலி ஒழுங்காக இருந்தால் ஊழியம் செய். ஃபேமிலி ஒழுங்காக இல்லைன்னா ஊழியமே செய்ய வேண்டியதில்லை. ஓகே, நான் சொல்ல புரியுதுங்களா? உங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கா, குடும்பத்தை கட்டாதும் ஊழியத்தை கட்டக்கூடாது. ஸோ குடும்பத்தை முதல்ல கட்டுங்க, அப்புறம் ஊழியத்தை செய்யுங்க. ஆசீர்வாதம். தேங்க்யூ, நன்றி, பாய்.